Hi students, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 10th Mathsல chapter number 1 relations and functionsல exercise 1.4ல 12th sum பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல exercise 1.1, 1.2, 1.3 அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க பார்த்துக்கலாம். இப்போ 12th sum போலாம். Okay, this is an important 5 marks. Question number 12. The function small letter t which maps temperature in Celsius, it is denoted by capital letter C, into temperature in Fahrenheit, it is denoted by capital letter F, is defined by T of C is equal to capital letter F, where F is equal to, there is a formula 9 by 5C plus 32. There are 5 subdivision questions. Find first subdivision is T of 0, second subdivision is T of 28, third subdivision is T of minus 10, then fourth subdivision to find the value of C when T of C is equal to 212. Then fifth subdivision question is find the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. Okay, now we will do the sum. Read the question. They given T of C is equal to F கொடுத்திருக்காங்க. So given போட்டுக்கலாம். T of C is equal to F is equal to, already they given the equation. So 9 by 5 C plus 32 எழுதிக்கலாம். இப்போ first subdivision start பண்ணிக்கலாம். So first subdivision question is T of 0. அப்ப T of 0 னா C ஓட வேல்யூ வந்து 0 கொடுத்திருக்காங்க. அப்ப T of C is equal to F is equal to இந்த equation னா இந்த T of C யும் இதுவும் equal நம்ம choose பண்ணிக்கலாம். அப்ப T of 0 is equal to இந்த வேல்யூல C க்கு பதிலா நம்ம இப்ப 0 போட போறோம். Okay, 0 into always 0 into any number is always 0 plus remaining values 32. So T of 0 oda value 0 plus 32 is equal to 32 degree Fahrenheit oda answer idu. Okay va? Then second subdivision T of 28 கேட்டிருக்காங்க. So T of 28, so 28 ங்கிறது C ஓட வேல்யூ. அப்ப இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 9 by 5 C ஓட வேல்யூ 28 போட்டுக்கோங்க plus 32. ஓகே, இப்போ 28 உம் 9 உம் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. 9 8s are 72 க்கு 2 பேலன்ஸ் 7 இருக்கு. 9 2s are 18, 18 plus 7 25 divided by இந்த 5 இருக்கு. then plus 32 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ 252ல 5 எத்தனை டைம்ஸ் நிறைய பேருக்கு டவுட் வரும். so listen carefully. 252 divided by 5 போட்டீங்கன்னா 5 5s are 25. ஓகே, இந்த 2 கீழ இருக்கிறோம் இல்லையா, 2 வந்து 5ல டிவைட் ஆகாது. அப்ப இங்க என்ன போடணும் அப்படின்னா 0 போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க 0 சேர்த்துக்கோங்க. 20ல 5 எத்தனை டைம்ஸ் இருக்கும்னா 4 5s are 20. எல்லாரும் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவீங்க, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. so 252ல 5 எத்தனை டைம்ஸ் இருக்கும்னா 50.4 டைம்ஸ் plus 32 வந்து இன்டிஜர், இதை நான் டெசிமலா மாத்திக்கிறேன். 32.0 எழுதிக்கோங்க. அப்ப இந்த T of 28 ஓட ஆன்சர் இது ரெண்டையும் ஆட் பண்ணா 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட் ன்னு ஒரு ஆன்சர் நமக்கு. ஓகேவா? இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் போலாம். ஓகே, third subdivision question is T of minus 10 கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப C ஓட வேல்யூ minus 10. 9 by 5 instead of C minus 10 போட்டுக்கலாம் plus 32. ஓகே, இப்போ இந்த 5 உம் minus 10 உம் 5 tablesல அடிச்சா 2 times வரும். so plus into minus minus 9 2s are 18 plus 32 இருக்கு. ஓகே, minus 18 plus 32 symbols different இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். ஓகே, அப்ப இதுல எது பெரிய நம்பர்னா 32 தான் பெரிய நம்பர், அதோட சிம்பிள் பிளஸ் வரும். பிளஸ் போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டி ஒண்ணுதான். அப்ப 32ல 18 போச்சுன்னா என்ன வரும்னு பாருங்க, 14 வரும். சோ அப்ப third subdivision ஓட ஆன்சர் T of minus 10 is equal to 14 degree Fahrenheit.
ஓகே, அடுத்து fourth subdivision பாருங்க. fourth subdivisionல the value of c, find the value of c. இதுக்கு முன்னாடி பார்த்த மூணு சப்டிவிஷனும் find the value of f கண்டுபிடிச்சோம். பட் fourth questionல find the value of c கேட்டிருக்காங்க. when என்ன given பாருங்க. given t of c is equal to 212 கொடுத்துட்டாங்க. அப்ப t of c இந்த ஈக்குவேஷன்ல ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே இதோட ஆன்சர் கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் த ஈக்குவேஷன்? 9/5c plus 32 is equal to ஈக்குவேஷன் அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கிறேன் t of c னு. அப்போ 9/5c plus 32 is equal to t of c ஓட வேல்யூ என்ன given 212. ஓகேவா? now 9/5c அப்படியே இருக்கட்டும், 212 அப்படியே இருக்கட்டும், plus 32 அந்த சைடு போச்சுனா minus 32. அப்ப 9/5c is equal to 212ல 32 போச்சுனா 2ல 2 போச்சுனா 0, 1ல 3 போகாது. அப்ப இங்க இருந்து ஒன்று borrow பண்ணிக்கலாம். 11ல 3 போச்சுனா 8 வரும். தென் இங்க 1 இருக்கு. அப்ப 9/5c is equal to 180. அப்ப c வேணும்னா 180 அப்படியே இருக்கட்டும். 9/5 ஓட ரெசிப்ரோக்கல் அந்த சைடு போச்சுனா 5/9. ஓகே, இப்போ 9ம் 180ம் கேன்சல் பண்ணலாம். 9 டேபிள்ஸில் 1 டைம் வரும், இதில் 20 டைம்ஸ் வந்துடும். அப்போ therefore c is equal to 25 are 100 டிகிரி செல்சியஸ் வரும் இதோட ஆன்சர். ஓகேவா? சரி, இப்போ 3 சப்டிவிஷனோட ஆன்சர் ஃபாரன்ஹீட்டில் இருக்குது. இந்த 4வது சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஓகே, தென் 5th சப்டிவிஷன் பாருங்க. find the temperature when the celsius value is equal to the fahrenheit value. ஓகே, ஒரு குறிப்பிட்ட டிகிரியில வந்து செல்சியஸோட வேல்யூ ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும். அது எந்த பிளேஸ்ல எந்த டிகிரியில வந்து எந்த டெம்பரேச்சர்ல நம்மளுக்கு ரெண்டோட வேல்யூ ஈக்குவல்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ கொடுத்துருக்கறதுல இருந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. f is equal to c னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா f ஓட ஈக்குவேஷன் என்ன பார்த்திருக்கோம் நம்ம? 9/5c plus 32 கொடுத்திருக்காங்க is equal to c. ஓகே, இப்போ c எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துறேன். சோ plus c இந்த சைடு வந்துச்சுனா minus c ஆகும். இந்த 32 அந்த சைடு போச்சுனா minus 32 ஆகும். ஓகே, இப்போ 9/5c minus c அப்படினா 5 LCM எடுத்துக்கலாம். அப்ப 9c அப்படியே இருக்கட்டும். So minus 5 into c minus 5c is equal to minus 32. 9c ல 5c போச்சுனா 4c னு வரும். இந்த டிவிஷன் வந்து ஈக்குவல் டு கதை பக்கம் போறப்ப மல்டிப்ளிகேஷனா மாறிடுச்சு. அப்ப 4c is equal to minus 32 into 5. 2 5s are 10, balance 1. So 3 5s are 15, 15 plus 1 16. So minus 160 இருக்கு. 4c is equal to minus 160. அப்ப c is equal to minus 160 divided by 4. 4ம் 160யும் 4 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணலாம். ஸோ 4ல 4 1 டைம் இருக்கு. 160ல 4 வந்து 4 4 தான் 16, ஒரு 0. அப்ப c is equal to minus 40 டிகிரி. ஆல்ரெடி வந்து cயும் fயும் ஈக்குவல்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்ப இங்க ஆன்சர் வந்து cயும் fயும் எந்த பிளேஸ்ல ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா minus 40 டிகிரி அப்படிங்கிற டெம்பரேச்சர்ல ஈக்குவலா இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.